இட்ஸ் போட் சினிமாவில் எந்த இப்படியெல்லாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்றைக்கி எபிசோடில் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி பாய் சொல்லிட்டதுக்கப்புறம் ஒரு பக்கம் ரயானும் சௌந்தர்யம் ஜாக்லினும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இனிமேல் பேசாமலாம் இருக்க போகிறதில்ல, நம்ம பேசிகிட்டு தான் இருப்போம், ஏதாவது பிரச்சனை வந்தால் தனித்தனியாக ஹேண்டில் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாங்க. இப்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் பற்றி தான் வந்து ஜெஃப்ரியும் சௌந்தர்யாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம ஒன்றா கதை பேசுகிறோம் எல்லாமே ஓகே, பட் ஜாக்லின் வந்து அந்த ரூலை போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம யோசித்து அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஏன்னா அது பிக் பாஸோட கேமே கெடுக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஃப்ரி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சௌந்தர்யா இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க, ஜாக்லினை சொல்லி நம்ம குத்தம் இல்லை, அவள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே பயங்கரமாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி இருக்கா. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற குழிக்குள்ளே வந்து நம்ம விழுந்துடுறோமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதே மாதிரி உடனே ஜெஃப்ரி சொல்கிறாரு, ஆமாம் எனக்கும் வந்து ஒரு மாதிரி ஃபஸ்ட்டுருந்தே வந்து உறுத்திட்டே இருந்தது, நம்ம ஏதோ பண்ணுறது வந்து இந்த கோவா கேங் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஒன்றா பண்ணுறது, மற்றவங்க அதை பார்க்குறாங்க, அது வந்து நம்ம ஏதோ ஒரு நாள் பண்ணால் பரவாயில்ல, டெய்லியும் அதே பண்ணுறது எனக்கு அது மாதிரி உடன்பாடு இல்லாத மாதிரியே இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி வந்து சொல்ல, அதுக்கப்புறமா வந்து எனக்கும் அப்படி தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணல அப்படின்னா ஜாக்லின் தான் வந்து அதை ரொம்ப எடுத்துகிட்டு போகிறாளோ உள்ள ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த கேங்கில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு இண்டிவிஜுவலான ஒரு சூப்பரான ஒரு பிளேயர்ஸ். பட் அதை இவ்வளோ சொல்லியும் அவங்க இதுக்கு மேலே அவங்க தனியாக விளையாடலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, ஃபேன் பேஸும் ஒவ்வொருத்தருக்கும் வெளியே நல்லா இவங்க ஏர்ன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை இவங்க கெடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க தனித்தனியாக விளையாடி ஆகணும். ஏன்னா ஜாக்லின்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது. பட் இந்த ஒரு வாரத்தில் அவங்க பண்ண ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக போயிருக்கு, ரொம்ப நெகட்டிவாக போயிருக்கிறது மட்டும் நம்மளால் கண்கூடாக வந்து பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் வந்து சௌந்தர்யாவுக்கு, ஜெஃப்ரிக்கு, இவங்க எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.